சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் ப்ரோமோ. இந்த ப்ரோமோவுல யாரோ ஒருத்தன் வந்து மீனாவ ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டே பைக்ல வராப்ல. நம்ம மீனா பயந்து போய் நேரா நம்ம ரோகிணியோட ஃப்ரெண்ட் வித்யா வீட்டுக்கு தான் வராங்க. ஏற்கனவே வந்திருக்காங்க இல்லையா? அதனால வித்யா வீட்ல போயிட்டு எப்படியாச்சும் ஒளிஞ்சுக்கலாம், தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வராங்க. இங்க ரோகிணியும், வித்யாவும் ஆல்ரெடி இருக்கிறாங்க. அப்ப நம்ம வித்யாவோட கையில தான் நம்ம முத்துவோட தொலைஞ்சு போன ஃபோன் இருக்கு. ஸோ, நம்ம வித்யாவுக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லையாட்டுக்கு, கையில முத்துவோட ஃபோன் வச்சிருக்கோமே அப்படிங்கிற ஞாபகம்லாம் இல்ல. டக்குனு கதவ ஓப்பன் பண்ணோனே மீனாவும் உள்ளார வந்துடுறாங்க. ஆனா வந்த மீனா வந்து வித்யா கிட்ட இருக்கிற முத்துவோட ஃபோன பார்க்கல. அதுக்கப்புறம் அந்த ரவுடி போனதுக்கப்புறம் நம்ம மீனாவும் கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் முத்துவோட ஃபோனு நம்மகிட்ட இருக்கக்கூடாது. இந்த ஃபோன உடனே கொண்டு போய் கடல்ல தூக்கி கடாசிரு அப்படின்னு வித்யா கிட்ட சொல்றாங்க. வித்யாவும் அந்த ஃபோன எடுத்துக்கிட்டு போகிற வழியில செருப்பு பிஞ்சு போகுது. செருப்பு தைக்கிறதுக்காக போறாங்க. யார்கிட்ட போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துவும், மீனாவும் ஒரு வயசான தாத்தா, பாட்டிக்கு அவ்வப்போது சாப்பாடுலாம் கொண்டு போய் குடுப்பாங்க இல்லையா? அவங்க கடைக்கு தான் போறாங்க. செருப்ப தச்சுக்கிட்டு போகும்பொழுது அந்த ஃபோனு அங்க கீழ விழுந்துருது. அந்த பாட்டியும் அந்த ஃபோன எடுத்து வச்சிருக்கிறாங்க. கண்டிப்பா முத்துக்கிட்ட அந்த ஃபோன் இதுக்கப்புறம் மாட்டப் போகுது. அப்புறம் தெரியும் யாரு இந்த ஃபோன கீழ போட்டாங்க அப்படிங்கிறது. பாட்டிக்கு தான் அடையாளம் தெரியும் இல்லையா? எப்பயாச்சும் வித்யாவ பார்த்தா, கண்டிப்பா அந்த பாட்டியும் முத்துக்கிட்ட போட்டு குடுத்துருவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.